ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்னடா? யாருக்கு? சாருக்கு நீ ஊசி போட போறியா? நீ ஊதி ஊதி பாத்து போடுவியா? சாருக்கு ஊசி போட்டா வலிக்குமே. சாரு பாவம் எல்லாம். அச்சோ வலிக்குமே. மாத்திரையா? அதுக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்கலையே. சரி, காய்ச்சல் வந்தா உன்கிட்டயே வாரேன், நீயே மறந்து பாரு. பாத்து போடு, அவளுக்கு வலிச்சிட போகுது. சரி அக்கல்லே வர, என்ன கிச்சன் பக்கமே போடல. என்னமோ சமைச்சுக்கிட்டு இருக்காவ. முன்ன பின்ன இவைய சமைச்சதான் கிடையாது. பாவம் வருண் சார் பசியோட வருவாரு. இவைய சமைச்சதை சாப்பிட்டா நல்லா சமைப்பாவலான்னு தெரியலையே. அம்மா சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? கண்ணா, அம்மா நல்லா இருக்கேன். என்ன மக்களே, சாப்பிட்டியா? ஆமாம்மா சாப்பிட்டாச்சு. லீவா இன்னைக்கு? இல்லம்மா இன்னைக்கு போகல. நேற்றுக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது பிறகு நைட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். அதான் இன்னைக்கு லீவ் எடுத்துட்டேன். சரி கண்ணா, நம்ம வீட்ல எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு. நீ தனியா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கலாமே. வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணாமா? வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்களே சொல்லுதியா? அது பிறகு கஷ்டப்பட்டு எதுக்கு சம்பாதிக்கணும்? நான் இங்க வேலை பாக்குறதே எனக்கு மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. இதுவே போதும். அப்ப சரி. சரி வரணேன், உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாத்துக்கா. போட்டோவா? என்ன போட்டோமா? உனக்கு பொண்ணு பாத்திருக்கேன்ல. 1000 தடவை சொல்லிட்டியா, பொண்ணு அப்படி இருப்பா இப்படி இருப்பா, பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். எனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா? உனக்கு பிடிக்கணும் கண்டியா? வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. அதெல்லாம் வேண்டாம், டெலீட் பண்ணிருங்க. நீங்க அனுப்பியிருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், டெலீட் பண்ணிருவேன். வருண மக்களே, உனக்கு பாத்திருக்க பிள்ளைதான். எனக்கும் பிடிச்சிருக்கு, பொண்ணு வீட்டுல உள்ளவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நீ ஊருக்கு வர நேரம் பூவை வச்சுட்டு தேதியை குறிச்சிடலாம், கல்யாண தேதி. போட்டோவை பாரு, பொண்ணு எப்படி இருக்கான்னு பாத்து சொல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, பொண்ணு பாக்குறது உங்க வேலை. யாருக்கு கழுத்துல தாலியை கட்டுறேன்னு சொல்லுங்க, தாலியை கட்டுறேன். கண்ணா, நீயும் ஒரு தடவை பாக்கணும்ல. இந்த கல்யாண விஷயத்த உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிட்டேன். நீங்க எப்படிப்பட்ட பொண்ணை பார்த்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஏன் அம்மாவோட செலக்ஷன் எப்பவும் தப்பா போகாது. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா தான் கண்ணா இருக்கு. ஆனா இந்த காலத்துல நீ பொண்ணை பார்க்காம எப்படி? ஒரு தடவை பாத்துறேன். பொண்ணு பேர அஞ்சு. சொல்லிட்டீங்களேமா, பொண்ணு பேர அஞ்சு. பொண்ணுக்கு ஒரு அண்ணா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. அது பிறகு அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு ஒரு தங்கச்சி, என்னோட அண்ணா. இதெல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன் தான். எனக்கு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு பாத்துக்கா. நானும் விசாரிச்சு பாத்துட்டேன், நல்ல பொண்ணு. சரிமா, உங்க செலக்ஷன் தப்பா போகாது. ஒரு தடவை பாத்துட்டு வரணும், எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்கண்டியா. ஆமா, பொண்ணோட போட்டோ அனுப்பி போட்டோ பாக்குறது, வாட்ஸ்அப்ல பாக்குறது, இதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எப்ப நான் ஊருக்கு வரணும் அப்பவே நேர்ல பாத்துக்கிட்டீங்க. எனக்கு போட்டோல எல்லாம் பார்க்க வேண்டாம், நேர்ல பார்த்தா போதும். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்? எனக்கு பிடிச்சிருக்கு கண்ணா. அது பிறகு என்னமா, நீங்க தேதியே குறிச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா போட்டோ அனுப்பியிருக்காவளே, பொண்ணு வீட்டுல உள்ளவங்களுக்கு உன் போட்டோவை கொடுத்துட்டேன். மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க, மேற்படி பேசலாம்னு சொல்லியிருக்காவ. பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கம்மா. பாக்காம எப்படி? என் அம்மாக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம். சரி, அப்ப நான் பொண்ணு வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுறேன். சரிம்மா, வச்சிடுறேன். சரி கண்ணா, நேரத்துக்கு சாப்பிடு. அம்மா கிட்ட இல்லையே, தூரதானே இருக்கான். சாப்பிடாம இருப்பான் அப்படின்லாம் நினைக்காத. சாப்பாடு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன், வைங்க. நீங்க சாப்பிட்டியா எல்லாம்? அதான் நேரத்துக்கு போன் பண்ணி கேக்குதியே, சாப்பிட்டியலா மாத்திரை போட்டியலா அப்படின்னு. சரிம்மா, வச்சிடுறேன். சரிடா. இங்க பாரு, வருணுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு போவான்னு நினைச்சோம், பாரு வீட்லயே கிடக்கான். நம்ம 2 பேரும் ஐடில வேலை பார்க்கோம். இவன் டாக்டரா இருந்துகிட்டு வீக்கெண்ட்ல கூட ஒரு நாள் குடிக்க விட மாட்டேங்கிறான். இன்னைக்கு அவனை போதையாக்குறான், அது பிறவைக்கு நம்ம குடிக்கிறான். அவனுக்கு குடிக்கிறதே பிடிக்காது. என்னைக்காவது அவனை குடிக்கிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணிருக்கமா? அவனை குடிக்க மாட்டான், நம்மளையும் குடிக்க விட மாட்டான்.
இன்னைக்கு நம்ம 2 பேரும் குடிக்கணும்னா அவனை போதையாக்கணும். இல்ல டாக்டருங்கிற பேர்ல அட்வைஸ் பண்ணியே நம்ம கழுத்தை அறுத்துருவான். இது என்னமோ கரெக்டா மச்சான். வாரம் அவனுக்கு அறவைய கேட்டு என்னால முடியல. உனக்கே தோணுதுல, எனக்கெல்லாம் அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கான். இருந்தாலும் ஆனந்தியமா நம்மள நம்பிதான் அவனை இங்க விட்டு வச்சிருக்காவன். அட விடுறான், ஒரு நாள் குடிச்சா ஒண்ணும் ஆகாது. இன்னைக்கு இவன் வீட்லயே செட்டில் ஆயிருவான்னு நம்ம என்ன கனவா கண்டான். இருக்கதா அவனுக்கு ஊத்தி கொடுத்துட்டு அது பிறவைக்கு நம்ம போய் வாங்கிட்டு வருவான். ஆனா அவன் குடிக்கணும்லடா. ஜூஸ்ன்னு சொல்லி குடிக்க கொடுக்க வேண்டியதான். மாட்டினா மொவனை நீ செத்தடா. அதெல்லாம் மாட்ட மாட்டோம், வா. ஏக்கா பயமா இருக்குக்கா. நீ சும்மா இரு. வேண்டாக்கா, பெரிய பிரச்சனை ஆகும். சித்திக்கு தெரிஞ்சதுன்னா என்னைய சேர்த்து தான் திட்டுவாவன். அம்மாக்கெல்லாம் என்ன தெரியும்? ஏக்கா நான் போறேன். சாரா இல்ல, கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஏக்கா அர்ஜுனனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னதான் திட்டுவான். இதுல என்ன இருக்கு? 2 வீட்ல உள்ளவங்களுக்கும் பிடிச்சாச்சு, எனக்கும் வரணும் பிடிச்சிருக்கு. ஏன் மாப்பிள்ளதான் பொண்ணுக்கு கால் பண்ணணுமா? நம்ம பொண்ணு கால் பண்ணுவோம். வேண்டாக்கா, விபரீதம் ஆகிறோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எப்படி போட்டோ பார்க்க மாட்டாரா? நேர்ல தான் பாப்பாரா? இப்ப பாரு, ஏன் ரிங் போகுது. சித்திக்கு மட்டும் தெரிஞ்சது முடிஞ்சது. அது அண்ணனுக்கு தெரிஞ்சது, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையில தலை போட்டேன்னு எனக்கிட்ட கேப்பான். ஹலோ இரு. ஹலோ, யாரு? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? யாருன்னு கேட்டேன். நான் தான். நீங்க தானே தெரியுது. யாருன்னு சொல்லுங்க, இல்ல போன வைங்க. ஒரு பொண்ணுக்கு வாய்ஸ் கேட்டதும் வழிவாருன்னு பார்த்தா கட் பண்ண பாக்குறாரு. ஹலோ கட் பண்ணிடாதுங்க. நான் அஞ்சு. பொண்ணு நான் தான், பையன் நீங்க தான் நினைக்கிறேன். ஹலோ. பையன் நான் தான், வருண். ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மானா? சும்மாதான். பயமா இருக்கு, என்ன பண்றது? ஆளு சூப்பரான கேரக்டரா இருக்காரு. கண்டினியூ பண்ணு. ஆனா பேச மாட்டேங்கிறாரே. கண்டினியூ பண்ணு. ஹலோ, இருக்கீங்களா? ஆமா, ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நானே என் தங்கச்சி உங்களை பாக்கிறதுக்கு சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம். சென்னைக்கா? ஆமா. என்ன பாக்குறதுக்கா? புரியல. மாப்பிள்ளை எப்படியோ அப்படிதான் பொண்ணும். உங்களுக்கு பொண்ணை நேர்ல பாக்குறதுதான் விருப்பம், போட்டோல பாக்குறது போன்ல பாக்குறதெல்லாம் விருப்பம் இல்ல. பொண்ணுக்கும் அப்படிதான். சோ அதான் நேற்றுக்கு நைட்டே நானும் என் தங்கச்சியும் உங்களை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கோம். ஹலோ, என்ன ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்ததா? பொண்ணு தப்பான கேரக்டரா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லா இடத்துலயும் மாப்பிள்ள தான் போன் பண்ணுவாரு. இங்க பொண்ணு போன் பண்ணிருக்கா. இதெல்லாம் வச்சு யாரு போன் பண்ணா என்ன? ஆக்சுவலா நான் உங்களை பார்த்ததுக்கு பிறவைக்கு போன் பண்ணலாம்னு தான் நினைச்சேன். நானும் உங்களை மாதிரி தாங்க. உங்க போட்டோ என்ன நான் பார்க்கவே இல்ல. நம்பிட்டேன். நிஜமாங்க, சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்கோம். பக்கத்துல நெருங்கிட்டோம். நம்ம 1/2 hourல உங்க வீட்ல இருப்போம். நான் நம்ப மாட்டேன். நீங்க வரத பத்தி அம்மா சொல்லவே இல்லையே. ஆக்சுவலா பையன் எப்படிப்பட்ட பையன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்திருக்கீங்களே ஒரு வீடு, அந்த வீட்டு அட்ரஸா எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு உங்க வீட்ல உள்ளவங்க அனுப்பியிருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு வீட்ல போய் சொல்லிட்டு உங்களை பாக்கிறதுக்காண்டி நாங்க வந்துட்டு இருக்கோம். சீரியஸாவா? ஆமாப்பா. ட்ரெயின் சத்தமே கேட்கலாம். கடவுளே, சீக்கிரம். ஹலோ. ஹலோ. ஹலோ, நிஜமா வந்துட்டு இருக்கீங்களா? நம்பிட்டாரு, கண்டினியூ பண்ணு. ஆமா வருண், உங்களை பாக்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கோம். எங்க கலாய்க்கிறீங்களா? உங்க தங்கச்சி சத்தமே கேட்கல. ஹலோ அத்தா, உங்களை பாக்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்புறீங்களா? இல்ல, அது எப்படி வர முடியும்? வேணா வீடியோ கால்ல வரீங்களா? இல்ல, நேர்ல பார்த்ததுக்கு பிறவைக்கு தான். இங்க பாவங்கா. இனி சும்மா இரு. இதெல்லாம் ஒரு பையன் தான் பண்ணணுமா? நம்மள பண்ணலாம். நீ அங்க போயிட்டு இருக்கேன்னு நம்பிட்டாரு. போட்டோ தான் பார்க்க மாட்டாரு, போன் கூட பேச மாட்டாரா? இரு. நம்பலாமா? அட ஆமாங்க டாக்டர், நம்புங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை. எங்க வந்துட்டு இருக்கீங்க இப்போ? இதோ தாம்பரம் வந்துட்டோம். இறங்க வேண்டிய ஸ்டாப் அதுதானங்க? ஆமா, 1/2 hourல நீங்க இருக்க இடத்துக்கு வந்துருவோம். நானே வரேங்க, இருங்க. இல்ல, நீங்க இங்கே வர வேண்டாம். உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. சோ நாங்களே அங்க வரோம். ஓகே, வச்சிரவா? பாவங்கா. அப்புறம் என் போட்டோவே பார்க்க மாட்டாரா? இப்ப பாரு, நான் போவலன்னு தெரிஞ்சதான் என் போட்டோவை அவரே வாங்கி பாப்பாரு. ஆனா உன் போட்டோவை பாக்கிறதுக்கு என்னென்ன வழி பாக்குற பத்தியா? சரா, 2 வீட்டுல உள்ளவங்களுக்கும் மாறி மாறி பிடிச்சிருக்கு. நானும் வீட்டுல பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் அப்படிதான். அவர் என்ன நேர்ல பாக்குறதுக்கு முந்தி என்ன பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும். நீ தங்கமான குணம், உனக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமா? உன் பேச்சிலே வாங்கிருப்பாரு. இல்ல சாரா, என்ன பத்தி என்னமா அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சொல்ல போனா அப்பாவை பத்தி.
நான் யாருக்கு பிறந்த பொண்ணு, எங்க அம்மா அப்பாக்கு 2வது ஒய்ஃபு, இத பத்தியெல்லாம் அவருக்கு புரிய வைக்கணும். அதுக்கு பிறகு அவருக்கு என்ன பிடிச்சிருந்துன்னா பார்க்கலாம். அக்கா, அப்பாக்கு உன் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம்? இல்ல சாரா, ஃபியூச்சர்ல சொல்லக்கூடாதுல்ல. உன் அப்பா இப்படிப்பட்டவன் தானே, தெரியாம கல்யாணம் பண்ணு அப்படின்னு. எப்பயும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் விளக்குறதுக்கு போவாவெல்லாம். ஈக்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கல்யாணத்தை நடத்துறதுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாவ. இல்ல சாரா, என் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. முன்னமே வருணுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறது நல்லது. சரிக்கா. எப்படியும் 1/2 hour வெயிட் பண்ணுவாரு. நான் போகலைன்னா அவரே ஃபோன் பண்ணுவாரு. அப்ப பாத்துக்கலாம். சரிக்கா. மச்சான், என்னடா இது? ஜூஸ்டா ஜூஸ். ஜூஸா? வழக்கமா நான் தானடா உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு தருவேன். மச்சான், நீ டாக்டரா இருக்கிறதுனால எங்களை உழுந்து உழுந்து கவனிக்கிய. ஓ ஹெல்த் பத்தி நாங்களும் கவலைப்படனால ஆனந்தியம்மா எங்களை நம்பிதான் உன்னை எங்க விட்டு வச்சிருக்காவ. இது என்ன ஜூஸ் ஃபர்ஸ்ட்? மாதுளம்பழம் ஜூஸ். உனக்கு தான் அதெல்லாம் பிடிக்காதே. மச்சான், நீ தானே எப்பவும் சொல்லுவேன் ஹெல்த்துக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. அதான் உனக்காண்டி நாங்களே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். டேய், வீட்டுக்கு முக்கியமான ஒருத்தங்க வர போறாங்க. முக்கியமானவங்களா? ஆமாண்டா. நம்ம 3 பேரும் தான் இருக்கோம். வெளியில அப்படி இப்படின்னு துணியெல்லாம் வீசி போடலையே. இல்ல மச்சான், வீடு சுத்தமா தான் இருக்கு. இல்ல, நான் ஏதாவது கிளீன் பண்றதுக்கு வேலை இருக்கா? அப்படி யாரா வர போறது? சர்ப்ரைஸ். வரட்டும், வந்ததுக்கு பிறகு யாருன்னு சொல்றேன். முத நீ ஜூஸ குடி, ஜூஸ குடி. எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருந்து ஏதாவது குடிக்கணும் போல இப்பதான் தோணுச்சு. கொண்டா. குடிடா. என்னடா இது, கலரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டேய், எங்க ப்ரிப்பரேஷன் அப்படி இப்படிதான் இருக்கான். சரி, ஏதோ சொல்றேன். வீட்டுக்கு யார் வர போறா? மச்சான், கொஞ்ச நேரத்துல அவன் படுத்துருவான். போறோம், பாட்டில் வாங்குறோம், வந்து வீட்லயே என்ஜாய் பண்றோம். வீட்டுக்கு யார்டா வர போறா? வேற யார்டா இவனை தேடி வருவாவ? ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற பேர்ல எவனாவது வருவான். சார், அந்த புக்ஸ் இல்ல, இந்த நோட்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு வருவானுங்க. நம்ம உயிரம் போவோம். இல்ல சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா? டேய், அவனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ வேணா பாரு, கடைசியில ஏதாவது ஸ்டூடெண்ட் தான் வருவாங்க. நோட்ஸ் வாங்கறதுக்கா இருக்கும் பாரு. என்னடா வித்தியாசமா இருக்கு? ஜூஸ் தாண்டா, வித்தியாசமா எல்லாம் இல்ல. நீ ரூம்ல ரெஸ்டடு, பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரோம். ஏண்டா இப்ப எங்க போறீங்க? நான் தான் சர்ப்ரைஸா ஒருத்தங்க வராங்கன்னு சொன்னனே. மச்சான், நீ உள்ளே இரு, நாங்க கெஸ்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுறோம். ஓ, மறந்தே போச்சுடா. கெஸ்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு நான் மறந்துட்டேன். மச்சான், நாங்க இருக்கோலாம், நாங்க போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீ ரூம்ல ரெஸ்ட் எடு. சொன்ன வந்துருங்கடா. என்ன ஒரு மாதிரி இருக்கு. கடவுளே, ஃபர்ஸ்டா வருண் சார் வீட்டுக்கு போறேன். ஆனா அவிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாவளே, 3 பேராலாம் ரூம்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். ஒன்னும் இல்ல சாரு, இன்னைக்கு நீ உன் மனசுல இருக்கதா வருண் சாருக்கு புரிய வச்சிருங்க. உன் மனசுல இருக்க காதல சொல்றதுக்கு நீ லேட் பண்ண மாமாவால உனக்கு பிரச்சனை தான். காதல சொன்னதுக்கு பிறகு ஒருவேளை சார் அக்செப்ட் பண்ணிட்டாருனா, இல்ல ஒருவேளை அக்செப்ட் பண்ணலைனா, பிடிக்கலன்னு சொல்லிட்டாருனா, அது பிறகு என்ன பண்ணுவோம்? இல்ல நம்ம யாருன்னே தெரியாம இருக்கிறதுக்கு ரொம்ப நாளா அவங்க பின்னாடியே நான் சுத்திட்டு இருக்கேன்னு தெரியாவது படுத்துவோம். நம்மள யாருன்னே தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னாவது தெரிஞ்சுக்கட்டும். ஹாஸ்டல்ல வச்சு, ஹாஸ்பிட்டல்ல வச்சு, காலேஜ்ல வச்சுன்னு எத்தனையோ தடவை என் லவ் வருண் சார் கிட்ட சொல்லதுக்கு போயிருக்கேன். ஆனா அவரை தூரத்துல நின்னு பார்த்தே பயந்து வந்துடுறேன். இன்னைக்கு வீட்டுக்கே தேடி வந்திருக்கேன். எனக்கு தைரியம் வரணும். யாரோ பட்டுன்னு உன் மனசுல இருக்கத சொல்லிருப்பேன். என்ன பார்க்க தானே வரதா சொன்னாங்க. அஞ்சு சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணுமே. தலை வேற ரொம்ப வலிக்குது. மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தானா இல்ல வேற ஏதாவது கொடுத்தானான்னு தெரியலையே. கண்ணு வேற மங்கிட்டு இருக்கு. தலை பயங்கரமா வலிக்குது. சார், அழகா வந்துட்டீங்களா? உள்ள வாங்க. வருண் சார் பேச்சு இப்படி இருக்காதே. அது மட்டும் இல்லாம நம்மள யாருன்னே தெரியாது உள்ளவான்னு கூப்பிடுறாரு. அஞ்சு, சாரு, இவர் பயங்கரமா குடிச்சிருக்காரு. ஹாய். உங்க முகம் எனக்கு ஒழுங்காவே தெரியல. ஆனா அஞ்சு, இல்ல சார், நீங்க வேற யாரோன்னு தப்பா நினைச்சிருக்கிறியா? நான் வரேன். ஹலோ, என்ன பார்க்க தானே வந்தீங்களா? ஆமா சார், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆனா நீங்க இப்ப தெளிவா இல்ல. கரெக்ட். எனக்கு எல்லாம் டபுளா தெரியுது அஞ்சு. என்னமோ கொடுத்துட்டு போயிட்டானுங்க. வா வா உள்ள வா, உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்க தான் போயிருக்கானுங்க. அஞ்சுங்கிறது அந்த அண்ணனுங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்குமோ? ஆனா இவரு அஞ்சுன்னு நினைச்சிட்டாரு. என்ன சார், நான் அஞ்சு இல்ல. என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா நீங்க அஞ்சு தான். ஆனா உங்க மூஞ்சுதான் எனக்கு தெளிவா தெரியல. ஆனா என் வீட்டுக்கு நீ வந்திருக்க,
ஐ ஆம் சோ ஹாப்பி. உள்ள வாங்க. யாரா அந்த அஞ்சு? கடவுளே, என் லவ் சொல்ல நான் வந்தேன். நல்லா குடிச்சிருக்காரு. ஆனா வருண் சார் தான் குடிக்க மாட்டாரே. உள்ள வாங்க. சரி போவோம். உள்ள வா அஞ்சு. ஆனா சார், நான் அஞ்சு இல்ல. ஆனா நான் உங்களை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா சொல்லதான் முடியல. சார் சார், ஆகா, என்ன இவரு மயக்க போட்டு விழுந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? ஐயோ, அந்த அண்ணனுங்க வேற வர மாதிரி இருக்கேன். சரு, இப்படி எடுத்துட்டு ஓடிரு. சாரி அஞ்சு, உன் முகத்தை கூட என்னால ஒழுங்கா பார்க்க முடியல. ஐயோ, என் மனசுல இருக்கத சொல்லலான்னு வந்தா இவர் எப்படி படுத்திருக்காரு. வீடு வரைக்கும் வந்ததுக்கு பிறவிக்கு கூட சொல்ல முடியாம போயிட்டேன். எழுதி வச்சுட்டு போமா? இல்ல இல்ல, அந்த அண்ணனுங்க பாத்துட்டு அவள்னா பிரச்சனையா போயிடும். இனி ஒரு நாள் பாத்துக்கலாம். கிளம்பிடுவோம். டேய் டேய் மச்சான். ஐயோ அஞ்சு, அஞ்சுவா, அவளை எதுக்குடா இப்ப கூப்பிடுறான்? டேய், என்னமா போத தெரியலையா? டேய், ரூமை விட்டு போயே 1 மணி நேரம் ஆகுது. மச்சான். டேய் அஞ்சு எங்கடா? அஞ்சுவா, கனவு கண்டியா? டேய், அஞ்சு எல்லாம் வரல இங்க. டேய் எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அஞ்சு வந்தாடா? போயிட்டாளா? எங்க? டேய் அறிவு கெட்டவனே, அஞ்சு எல்லாம் வரல. அவ கன்னியாகுமரியில இருக்கான். மச்சான் என்ன பாக்குறதுக்காக நேத்துக்கே ஊர்ல இருந்து கிளம்பி இருக்கான். ஆனா கொஞ்ச நேரம் என்னாலதான் கண்ணு கூட ஒழுங்கா முடிச்சு பார்க்க முடியல. ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. டேய், நாங்க தான். நீங்க தான் என்னடா? மச்சான், உனக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவேதனையா இருக்கும். ஆமாண்டா, அஞ்சு வந்தாளே. மஞ்சு வந்தான். நீ அவளுக்கே போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. இல்லடா, அஞ்சு வந்தான். நான் தான் அவளை வெளியில இருந்து உள்ள கூட்டிட்டு வந்தேன். எங்க கூட வந்தாளே. அவ மூஞ்சி பாத்தியா? மூஞ்சி தாண்டா ஒழுங்கா ஞாபகம் இல்ல. ஆனா பூ வச்சிருந்தா. ஆமா, அஞ்சுக்கு நம்பர் இருக்கா? கனவு கண்டியாடா? சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்லடா, அது அஞ்சு தான். அவ கன்னியாகுமரியில இருப்பான். அவ எப்படிடா இங்க வருவா? போன் பண்ணி கேளு. ஆமா, அவ நம்பர் எப்படி உன்கிட்ட இருக்கு? அவ தாண்டா போன் பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். அவளுக்கே போன் பண்ணி கேளு. ஒரு பொண்ணை இங்க வரல. லூஸ் மாதிரி வளராத. இதான் இப்பவே கேக்கேன். பாவம்க்கா, ஒருவேளை நம்பி இருந்தாருன்னா ரொம்ப நேரம் கேட்டுட்டே நிப்பார்ல. போன் பண்ணி சொல்லிடு. பாரேன், அவரே போன் பண்றாரு. அஞ்சு, வருண் சொல்லுங்க. எங்க இருக்க நீ? வீட்டுக்கு வந்தாலாம். சாரி வருண். சாரியா? இல்ல, சும்மா என் போட்டோ பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களா, அதான் உங்க கூட கொஞ்சம் விளையாடலாம் தான் நான் உங்களை தேடி சென்னைக்கு வந்ததா சொன்னேன். ஆக்சுவலா நான் ஊர்ல தான் இருக்கேன். இலாம், நீங்க வந்த மாதிரி இருந்தது. நான் கன்னியாகுமரியில இருக்கேன். என் போட்டோ பார்க்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ப்ளே பண்ணேன். சாரி வருண். பரவாயில்ல, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சாரி. இட்ஸ் ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். மச்சான், அஞ்சு வரலன்னு சொல்றாவளே. அறிவு கட்டவனே, வீட்டுக்கு எந்த பொண்ணு வர போறா? எப்ப பார்த்தாலும் உன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு அவனுங்க தானே வருவானுங்க. அப்படி எவனாவது வந்துட்டு போயிருப்பான். கொள்ள அடிக்கிறதுக்கு எவனாவது திருட வந்தாலும் அடிச்சுக்கிட்டு போவதுக்கு இங்க ஒன்னும் இல்ல. டேய், ஒரு பொண்ணு வந்தாடா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பொண்ணு வந்தானா? எந்த பொண்ணு? யாருன்னு ஞாபகம் இல்ல, முகம் கூட ஞாபகம் இல்லடா. ஆனா நான் வீட்டுக்குள்ள வரைக்கும் கூட்டிட்டு வந்தனே. அறிவு கட்டவனே, போதையில உளராம போய் கிடந்து உறங்க. போதையா? இல்ல மச்சான், போர் அடிச்சு உளராம போய் கிடந்து உறங்குன்னு சொன்னேன். ஆனா ஒரு பொண்ணு வந்தாடா, அது எனக்கு தெரியும். யாருன்னு தான் தெரியல. அந்த பொண்ணு பூ வச்சிருந்தா. என்ன இவ்வளவு நேரம் கூப்பிட்டே இருக்கோம், அணக்கமே இல்லாம இருக்கா? சாரு, வாங்க சார். எப்ப சார் வந்தீங்க? நான் வந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல சார், சும்மா சும்மா ஐரா விளையாடுறத பாத்துட்டு இருந்தேன். அது சரி, பசிக்குது. சாப்பாடு எடுத்து வைக்கிறியா இல்ல அம்மா இருக்காவளா? உள்ள போங்க சார், அகலியா இருக்காவ. ஓ, நானே எடுத்து வைப்பேன்னு சொல்லிட்டாளா? சரி சாரு, பயங்கரமா பசிக்குது, போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்க? ஒன்னும் இல்ல சார். ம். ஐயோ, அகலியா எப்படி சமைச்சு வச்சிருக்காவன்னு தெரியலையே. பசியில வேற வந்திருக்காரு. வீடு என்னமா அப்படியே தான் இருக்கா? யாரும் இல்ல போல வீட்டுல. எங்க போயிருப்பான்? எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கோட எங்கேயாவது புல்லு பறிக்கிறதுக்கோ இல்லன்னா ஆடு மாடோட பாத்துக்கிட்டோ தான் இருப்பான். யாருங்க அது? ஆமா நீங்களா? ஆமா மக்கா, நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கேன். எத்தனை வரையத்துக்கு பறவைக்கு என் வீடு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதான் வந்துட்டோம்ல. அர்ஜுனா வா மக்களே, நல்லா இருக்குதியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா கண்ணா, நானும் நல்லா இருக்கேன். தியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. டாக்டருக்கு பொண்டாட்டி செம்மையா சாப்பிட்டதெல்லாம் இல்லையோ? இப்ப ஏச்சு போயிருக்க? அம்மா நல்லா பாருங்க, நீங்க சாரா கல்யாணத்துக்கு பாக்கும் போதாவது கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தேன். ஏன் பிறந்ததுக்கு பிறவைக்கு நானே வெயிட் போட்டிருக்கேன். ஏன் பார்வைக்கு மெலிஞ்சிருக்க போலதான் தெரியுது. நல்லா சாப்பிட்டு எடுத்து தெம்பா இருக்காண்டாமா. தெம்பா இருக்கதெல்லாம் இருக்கட்டும், இப்பயேதான் வீட்டுக்கு வெளியே விட்டு பேசுவியா? வந்தடியா அந்தாலே ஓட்டம் பிடிக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வெளியே விட்டு பேசுதியோ? அம்மா நீங்க இருக்கிறியா பாத்தியலா? உள்ள வாங்க அர்ஜுன், உள்ள வா மக்களே.
வாங்கம்மா உள்ள வாங்க. என்ன கால் வலியா இருக்கு? கார்ல ரொம்ப தூரம் வந்தியா இல்ல அதனாலே இருக்கான். ரொம்ப நேரம் எல்லாம் காருக்குள்ளே அடைஞ்சிருக்க முடியாது. அதுக்கு சொல்லிக்கிட்டு தொங்கிக்கிட்டா வந்தியா? ஒரு 4-5 ஸ்டாப் தான் வண்டி போவான். கிடைக்கு இறங்கி டீ காபி அது வரைக்கும் வாடா இந்த மாதிரி எல்லாம் வேற போய் வாங்கி தந்தான். இல்லனா அங்கேருந்து இங்க வரைக்கும் வந்து சேர முடியுமா? என்ன கால் வலி தெரியுமா? அர்ஜுன் உட்கார் மக்களே. இருக்கேன். வேற யாரும் இல்லையா வீட்ல? அரக்கணி ரூம்ல தான் இருக்கா. மாமே வெளியே போயிருக்காரு பாத்துக்கா. வேலைக்கு ஏதாவது போறாரோ? வேலைக்கெல்லாம் போவேல. முந்தியெல்லாம் ஆடு மாடெல்லாம் கட்டதுக்கு நிறைய இடம் உண்டு பாத்துக்கா. இப்ப மாட்டை கட்டதுக்கா இடம் இல்ல. வயலு தோப்பெல்லாம் அங்க பரம கிடக்கே. கிடக்குமா? ஆனா யாரும் பராமரிக்கிறதுக்கு இல்ல. எங்க குண்டு குழி தண்ணி எல்லாம் கெட்டி கிடக்குதுன்னு தெரியாது. மாட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த 1/2 மணி நேரத்துல மாட்டுக்கு காலு சேத்துல புதஞ்சி வெளியே வர முடியாம 2 மாடு செத்து போயிருக்கு. அட கடவுளே, இது உனக்கு வீட்டுல உள்ள மாடா? இல்லம்மா, இந்த மேல வீட்டுல உள்ள மாடுதான். அதனால வயல்ல எல்லாம் யாரும் மாடை கட்டியது இல்ல. முந்தியெல்லாம் அங்கோடியும் இங்கோடியும் சொல்லிட்டு ஆளு கிடக்கும். சிலப்ப மாட்டுக்கு கயிறு கயத்துல சிக்கும். சிலப்ப காலு புதஞ்சு வர முடியாம அப்படியே மாடெல்லாம் இறந்திருக்கு. ஆளுவ போக்குவரத்து எல்லாம் இல்லாததுனால மாட்டோளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும் யாருக்கும் தெரியல. மறி மாடு அவுக்கதைக்கு எப்ப போறோமோ அப்பதான் மாடு சிக்கி கிடைக்கதே தெரியும். முந்தியெல்லாம் ஆள் நடமாட்டம் நிறைய இருக்கும். ஒருவேளை அது சிக்கி இருந்தாலும் யாரா இருந்தாலும் எடுத்து விடுவாங்க. இப்ப அப்படி இல்லம்மா, ஆள் நடமாட்டமே இல்ல பத்தியலாம். அதனால இவியதான் வெளியே எங்கேயாவது போய் புல்லெல்லாம் அறுத்துக்கிட்டு வரது. ஓஹோ, புல்லு பறிக்கிறதுக்கு தான் போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அர்ஜுனன் நிக்கிட்டே வியா மக்களே உட்காருமா. பிள்ளை என்ன இப்படி அமைதியா இருக்கா? ஏன்னா எங்க வந்திருக்கோம் பாட்டி? கிருங்கே இல்லையே. புதுசா யாருக்கு வீட்டுக்கோ கூட்டிக்கிட்டு வந்திருக்குதியலே. யார் வீடு என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இனிமே பழவதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். சரி மக்களே, நீங்க 2 பேரும் உட்காருங்க. நான் போய் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். காஃபி இப்பதானே குடிச்சுக்கிட்டு வந்தோம், அதெல்லாம் வேண்டாம். ஏமா, உங்க பொண்ணு வீட்டுல தானே இருப்பா இருக்கானி? ஆமதியா, ரூம்லயே தான் இருப்பா பாத்துக்கா. வீட்டுக்கு யார் வரட்டும் வெளியே வார்த்தை கிடையாது. எல்லா வீட்டோலயும் பிள்ளைகளும் எப்படி இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்ததுன்னா எலும்பி எடுத்து காப்பி எல்லாம் போட்டு கொடுத்து அவையில இருக்க சொல்லி விழுந்து விழுந்து கவனிக்க எல்லா பிள்ளைகளும். இது ரூம்ல இருந்து வெளியே வராது பாத்துக்கா. என்னன்னே தெரியல. இவ்வளவு நேரமா வீட்டுல சத்தம் கேக்குது. வீட்டுக்கு யாரோ வந்திருக்காவ. என்ன யாதுன்னு போய் பாப்பேன்னு சொல்லிட்டு தோணாத அந்த பிள்ளைக்கு. எப்ப பாரு ரூம பூட்டி போட்டுக்கிட்டு என்ன நேரமும் என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளே கிடக்குது. நான் இது வரைக்கும் அவையில பார்த்ததே இல்ல. இரு மக்களே, கூட்டிட்டு வரேன். சூசா, நீ வந்த வேலையே கச்சிதமா முடிச்சிட்டு பாத்துக்கா. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லாம் இங்கே இருப்பான் அர்ஜுனன். அப்படி மட்டும் நினைச்சுக்கிட்டு கடைசி நேரத்துல பாயிண்ட் தூக்கி போடலான்னு மட்டும் நினைக்காத. மொத்தையே பெரிய பாலையா தூக்கி போட்டேன். நீ வந்த வேலையா கச்சிதமா முடிக்கதான் உன் வேலை. என்ன பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க போல? நான் சும்மா தானே இருக்கேன். அதான் கேட்டேன், ஏன் சும்மா இருக்கேன்னு கேட்டேன். சும்மா இருக்கதெல்லாம் குத்தமா? வாய் பேசாத பாத்துக்கா. தெரியாம தான் கேட்டேன். நான் வீட்டுக்கு பரமதான் இருந்தேன். வீட்டுக்கு முன்ன யாரோ பேசின சத்தம் கேட்டேன்னு சொல்லிட்டு யாரு வந்திருக்கான்னு போய் பாக்கேன். பாசலோட சேர்ந்து இந்த ரூம் இருக்கு. யாரோ வந்திருக்காவ. என்ன யாருன்னு எழுப்பி போய் பார்க்க மாட்டியாடி? உனக்கிட்ட தான் கேட்டேன். காது கேக்குதா? காது செவிடாயிட்டா? நான் பேசுறது கேக்குதா? இருக்குது பாரு. மா, ஏன்டா பேசிட்டு இருக்கறியா? யார பின்ன உன் மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீங்க தான் வாய் பேசாதன்னு சொன்னீங்களா? அதான் நீங்க சொன்னா கேட்கணும்ல. அதான் வாய் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இங்க போற அரக்காணி. என் பேர அரவின்னு மாத்தி ரொம்ப வருஷம் ஆகுது. அரவினே கூப்பிடுங்க. அந்த அரக்காணிங்கிற பேரு எவ்வளவு அழகு போல இருக்கு. அத மாத்தி அரவி குருவின்னு வச்சிருக்கேன். மா, சும்மா இருங்கம்மா. அப்படியே அடைச்சு கிடக்குறேன். வீட்டுல ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலை இருக்கு. ஒரு வேலை செஞ்சிடாத. அப்படியே ரூமுக்குள்ளே பூட்டி போட்டுக்கிட்டு இருந்துறேன். நீங்க தானே சொன்னியா என்ன பாக்க உங்களுக்கு கோவம் கொந்தளிச்சுக்கிட்டு வருதுன்னு சொன்னியா? அதான் ரூமுக்குள்ளே இருக்கேன். ஆமா, அப்ப திங்கிறதுக்கு வெளியே வரக்கூடாதுல்ல. எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை. அதான் அறிவு கட்டதே. எழுப்பி வெளியே வாட்டி. என்ன பாக்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்கல என்னன்னு சொன்னியா? என்ன பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கலதான். வீட்டுக்கு வராத சொந்தக்காரவி எல்லாம் வந்திருக்காவ. எழுப்பி வா. நான் வரல. என்ன பாக்கணும்னா அவியல இங்க வர சொல்லுங்க. என்ன பார்த்த உடனே சொந்தக்காரவி எல்லாம் என்ன பத்தி தானே பேசுவாவ. உங்களுக்கு அது அசிங்கமா போவோம். அதனால நான் இதுக்கு வந்துட்டேன். முட்டி ஆஞ்சி புறம் பாத்துக்க ஆஞ்சி. என்ன சாடி? நீங்க தானே சொன்னியா வந்திருக்கதே உன் அம்மா. அது பிறவைக்கு மாமனுக்கு மவன வந்திருக்கான். கவினத்தானா? அவன் வரல, பெரியாத்தான் தான் வந்திருக்கான். அது பிறவைக்கு பெரியாத்தானுக்கு பிள்ளை பொண்டாட்டி எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருக்காவ. ஓ அப்படியா? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே. இது சொந்தக்காரவியில எல்லாம் பாக்கிறதுக்கு வர மாட்டேன்னு இப்பதான் சொன்னேன். அது உங்க புருஷனுக்கு உடன் பிறப்புகளா? ஊர்ல தலை காட்ட முடியல இவளால. என்னே போல ரூம்குள்ளே அடைஞ்சிருங்க. தலை காட்டிய பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். வாங்கத்தான் வாங்கக்கா. பாடி நல்லா இருக்குதீங்களா? நல்லா இருக்கேன் மக்கா. எத்தனை வரியத்துக்கு பிறவைக்கு உன்னை பாக்கேன்.
ஏமாக்கா அப்பே அந்த பக்கம் எல்லாம் வீட்டுக்கு விட மாட்டானோ? யாரு இவள நாங்களா பிடிச்சு வச்சிருக்கோம்? இவதான் எங்கேயும் போறது கிடையாது, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடைக்கிறது இவதான். சொந்த கருவிகளுக்கு வீட்டுக்கெல்லாம் போய் எடுத்து இருந்துச்சோன்னா கேப்பாளாக்கா. எப்படி இருக்கானி இருக்க? நல்லா இருக்காதான், ஆனா என் பேரா இருக்கானி இல்ல. ஓ, இவா இருக்கானி இல்லையா? நிறைய வருஷத்துக்கு பிறவைக்கு பாக்காதனால நமக்கு அடையாளம் தெரியல. இந்த பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணா? எடி கேக்கா இல்ல சொல்லு, பக்கத்து வீட்டு பொண்ணான்னு கேக்கா இல்ல சொல்லு, எந்த வீட்டு பொண்ணுன்னு சொல்லுடி. அதான் அவி அப்படிதான் கூப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாவ. அரக்கானிங்கிற என் பேரா அரவின் மாத்திட்டேன். கண்டியா எவ்வளவு அழகான பேரு, என் மாமனார் வச்ச பேரு. கூப்பிடத்துல எவ்வளவு அம்சமா இருக்கு. அந்த பேரை குறுக்கி அரவி குருவின்னு மாத்தி வச்சிருக்கேன். மக்கா அரவின் வச்சதோட குருவின் வச்சிருக்கலாமே, நல்லா இருக்கும் கேட்டியா? பாட்டி உங்க மூளுக்கு கூட சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? இல்லனாலே உங்க மூளுக்கு வயசு ஆவாவ, மூளையோட வெயிட் கம்மியாயிட்டே போகுதுன்னு நினைக்கேன். அட 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 மர்மவனா இப்படி இருக்கணும். பெத்தவளுக்கே பாயிண்ட் கரெக்டா இருக்குனா இந்த தகரையெல்லாம் தலை தறிக்கையெல்லாம் ஓடுவான். அதான் பிள்ளை கொண்டாங்க, பிள்ளை கொடுத்துக்கிட்டு சேர்ல இரு மக்களே. வியான் குட்டி என்ன அவனுக்கு பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இப்ப தானே முத அவனை பாக்குறியா? கவினை தானே ஃபாலோ பண்றேன். ரைட்டு. ஓ, இன்ஸ்டாகிராம்லயா? ஆமாதான், அப்படியே உங்களை போல இருக்கான். பாத்தியா, இவ்வளவு நேரமா உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தான், உன்கிட்ட வந்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான் பாரு. டேய் வியானே. யாரா அது? சித்தி சித்தி சொல்லுங்க சித்தி. என்ன சொல்றான்? அப்பா. ஓ, எல்லா குழந்தைகளும் அம்மா அம்மான்னு சொல்லலாம், உங்க பிள்ளை மட்டும் அப்பா அப்பான்னு சொல்றான். அதான் என் வளர்ப்பு அப்படி. 6 மாசம் உங்ககிட்டே இல்ல அவன், அது பிறகு எப்படி உங்க வளர்ப்பாவன்? ஆனா அந்த வீட்டுக்கு வந்துட்ட இல்லனாலும் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். ஆமா பெரியாதான், அதான் சொல்லல கவினை தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு தூரத்துக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஃபாலோ பண்ண. உனக்கு இல்லாத உரிமையா அம்மா? சரிமா, படிச்சுக்கிட்டா இருக்கா இப்போ? இல்லாதான் படிச்செல்லாம் முடிஞ்சு. இப்ப அந்த ரூம்குள்ள எத்தனை செங்கலை வச்சு கட்டிடம் கட்டி இருக்காவ, என்ஜினியர் என்னென்ன வேலை பார்த்திருப்பாவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா போல. ஏன் அந்த ரூம் விட்டு எல்லாம் வெளியே வரணுமா? ஏமக்கா அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நீ என்ன சிட்டிக்குள்ளேயா இருக்க? கிராமத்து வாழ்க்கை, ஆடு மாடு கோழி எல்லாம் கிடக்கு, எவ்வளவு அழகா சந்தோஷமா இருக்கலாம். பாட்டி உங்க மொவ தான் சொல்லி வச்சிருக்காவ, என் மூஞ்ச பாக்க பாக்க அவளுக்கு எரிச்சலா வருதான். எதுக்கு உங்க மொவளுக்கு என்னால பிபி பிரஷர் எல்லாம் ஏறி அந்த பழியும் பாவமும் எனக்கு எதுக்கு? அதான். ஐயோ அருக்காணி அக்கா அருவி. ஆமா குருவின்னு கூப்பிடேன். ஆமா, வீட்டுல உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவளுக்கு 1 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறியலாம். அவ தலை கீழ நின்னாலும் சரி, என்னமோ ஒரே 1 மாசத்துல அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது உறுதி. நான் ஒரு பயல பார்த்து வைப்பேன், அவனுக்கு கழுத்தை நீட்டனாவா. அவளுக்கு மனம் போல எல்லாம் இங்க ஆட முடியாது. ஏமா கல்யாணம் வேண்டாம் சொல்றேன், இல்ல வேற ஏதாவது மனசுல இருந்தாலும் சொல்லு. சொல்லுடி கேக்கா இல்ல, மனசுல வைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு கல்யாணம் வேண்டாம் இப்போதைக்கு. தோத்த எல்லாம் கேவலமா இருக்கு, அவமானமா இருக்கு, வெளியே தாழ காட்ட முடியல எனக்கு. சொந்த கருவியெல்லாம் அசிங்கமா பேசியாவ. அசிங்கமா பேசியாவலாம்? அசிங்கமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? கடைசி 2 மாசத்துல எத்தனை மாப்பிளைய பாத்துட்டேன். என்ன தலை குனிய வைக்கவே இவளுக்கு பொழப்பா போச்சு. யார் வீம் வேற யாராவது மனசுல இருக்காவளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அப்படி ஏதாவது இருக்கட்டும், அவளுக்கு தலை சீர மாட்டேன். எத்தனை மாப்பிள இவள பொண்ணு பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. அவனு வார நேரம் பார்த்து எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருவா. என்னை பத்தி என்னென்ன நினைப்பாவன்னு யோசிச்சு பார்த்தாளா? ஊர்ல உளவியெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரியே ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசியாவ. வயசு போயிட்டு இருக்கா இந்த பிள்ளைக்கு. வயசு போறதுக்கு அவளுக்கு என்ன 25 வயசு ஆச்சு. மா சும்மா இருங்கம்மா, ஊர்ல தலை காட்ட முடியல எனக்கு. ஒவ்வொருத்தியெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காள்வா. என்ன பார்த்த உடனே உங்களுக்கு கல்யாணம் எப்ப வச்சிருக்கியா? மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாவளே, மாப்பிளைக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? தியாதி குடிச்சாச்சா, கல்யாணம் எப்ப வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்காளுங்க. வர்ற மாப்பிள்ளைங்களுக்கு எல்லாம் இவளை பிடிக்குது, இவளுக்கு பிடிக்கணும் எல்லாம். ஏமா வீட்டுல பாக்குற இந்த பையனை பிடிக்கலையா? ஆமா பிடிக்கிறதுக்கு அவன் முத மாப்பிளைய பாக்கணும் எல்லாம். அவன் எப்படி நில அழிஞ்சு நின்னாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, ஒரு அளவுக்கு தான் பாப்பேன். அது பிறவைக்கு மாப்பிளையும் பாக்காண்டா பொண்ணும் பாக்காண்டா, எவன் கையிலாவது பிடிச்சு கொடுத்துருவேன். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தது எவனோ ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கா? மாப்பிளைய பத்தி ஒழுங்கா விசாரிக்காம அப்படி சட்டுப்புட்டு நல்லா முடிவெடுக்காதுங்க. ஏமா உனக்கு எந்த மாப்பிளையும் பிடிக்கலையா? அதான் நான் கல்யாணம் பண்றதுக்கு, எனக்கு கல்யாண வாழ்க்கைக்கெல்லாம் நான் இன்னும் ரெடி ஆகல. அதான் டி ஏன் 15 வயசு ஆச்சு உனக்கு? அம்மா சும்மா இருங்கம்மா, நான் என்ன கேள்வி கேட்கட்டேன் அவளுக்கிட்ட இந்த ஒரு பதில தான் வரான். அம்மா சும்மா இருங்கம்மா, இந்த ஒரு பதில தான் வரான். ரோசா செடியில புகுந்த ஆட்டத்தையே கலைச்சிருவேன். ஏமக்கா நீ என்ன மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்க? அது பாட்டி ஹேண்ட்ஸமா இருக்கணும். உன் கவினை தானே போல. அம்மா ஏன் சும்மா ஒரு பியாச்சுக்கு தானே கேட்டேன், பியாச்சுக்கு கூட கவினை எல்லாம் இழுத்து பேசாதுங்க. அங்க தியா கட்டப்படியது காணாதா? வந்து பாஸ் இருக்கே ஒரு மருமவா, யாரையாவது உங்க மருமவா கண்ணுல காண விடுவாளா? தங்க இப்ப வைரம் போல மின்னிக்கிட்டு இருக்கா, நீ வேற. வைரம் போலயா? மருமவள பழைய தகரான நினைச்சேன், அவ இப்ப வைரம்.
திருந்தி நல்லவளா மாறி தியாவை இப்ப கண்ணுக்குள்ள வச்சுல தாங்க தாங்கியா ஏமர்மோன்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சுல ஆடிட்டு இருக்கா. எப்போ ஆமா உங்க மருமகளுக்கு லட்சணம் எனக்கு தெரியாதா? ஆளுவ வீட்டுக்கு போனா வாங்க இருங்க ஏதாவது தின்னுவியலா குடிச்சுவியலா ஒன்னும் கேப்பு கிடையாது. வைரமாட்டா மின்னுது. என் மருமகளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கிட்ட கேளு மக்கா. அவ இப்ப வைரம் கேட்டியா? தங்க தகரன்லாம் நினைச்சிடாதுங்க, வைரமாக்கா. நீ சொல்லு மக்கா, மாப்பிள்ள கவினத்தான போல இருந்தா உனக்கு சம்மதமா? கவினத்தான போல ஹேண்ட்ஸமா இருந்தா எனக்கு ஓகே தான். இது எதுக்கு வந்திருக்காவன்னு இப்ப எனக்கு புரிஞ்சுது. அவன் யாருக்கானினா எடுத்து வச்சு ஓடுவான். இவிய பயங்கரமா கனெக்ஷன் கொடுக்காவளே. பாத்தேலாம் என் பியாத்திக்கு என் பேரன மாதிரி தான் மாப்பிள்ள வேணுமா? நீ நோஞ்சான பாத்தா அவ எப்படி சம்மதிப்பா? ஆளு வாட்டு சட்டமா இருக்காண்டாமா. அம்மா உங்க பியாத்தி மாப்பிள்ள எப்படி இருக்கான்னு கூட பார்க்க மாட்டான், அவ பாட்டுக்கு போயிருவா. அப்போ இப்ப கல்யாணம் பண்ற ஐடியால நீ இல்ல. வேற என்ன பண்ண போற? அதான் நீங்க எதுக்கு வந்திருக்கியான்னு எனக்கு தெரியுது. மாமே சொல்லி இருக்கோம் நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு. அதான் என்ன யாதுன்னு கேட்டு நல்லது செய்யறதுக்கு வந்திருக்கியா, அப்படித்தானே? இல்லம்மா, வா விருப்பமா இருக்கணும். அவியெல்லாம் வருத்தப்படியாவ பாத்தியா? அதான் எனக்கு என்னமோ சமையல் துறையில சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சமையல் துறையிலயா? இது லிஸ்ட்லயே இல்லையே. சமையல் துறையில என்ன சாதிக்க போறேன்? எனக்கு என்னமோ பொரிக்கிறது அவிக்கிறது எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்டியது? 4 நாள் நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாலே எல்லாம் தெரிய போகுது. எனக்குலாம் அப்படி தெரியாது. பெர்ஃபெக்ட்டா படிக்கணும். பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டே நான் புருஷனுக்கு நான் சமைச்சு போடாடாமா. எடி கல்யாணம் பண்ணாலே சமைக்கிறதெல்லாம் தானா வரும். நாங்க எல்லாம் சமைக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் பண்ணா? நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டியா அர்த்தமா இருக்கா அவ பேசியது? கிட்ட வந்து பாத்துக்கிட்டு நின்னாலே தெரிஞ்சுக்கலாம். ரோசா உனக்கான நேரம் இதுதான். பாயிண்ட் தூக்கி போடு. உனக்கு என்ன? ஓமாவா கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். மக்கா உனக்கு என்ன? நல்லா சமைக்கிறதுக்கு கத்துக்கணும். நல்லா சமைக்கிறதுக்கு படிச்சுக்கிட்டு உன் புருஷனுக்கு சமைச்சு போடணும், அதானே? ஆமா பாட்டி, ஆமா. இப்ப சொன்னீங்களே இதான் உண்மை. ஒண்ணு செய், கொஞ்ச நாடு ஓ மொபைல எங்களுக்கு கூட அனுப்பு. உங்க கூடயா? ஆமா, பாட்டியாருக்கு வீடு தானே, அத்தாங்காரனுக்கு வீடு தானே. ஆமா, சும்மா தலையை காட்டிக்கிட்டு போலான்னு நான் வந்தாலே உங்க மருமவ கண்ணுல காண விட மாட்டா. இதெல்லாம் என் மொபைல உங்க வீட்டுக்கு அனுப்பேன். ஏன் எங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டியலா? ஒருவேளை நமக்கு இருக்கே ஆசை அர்ஜுனுக்கு இருக்குமோ? இல்ல மக்களே, உனக்கு தெரியல உன் சித்தியார பத்தி. உன் அப்பனுக்கு தங்கச்சினா எனக்கிட்டே வாங்கானி இருங்கானின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தை பேசாது. என் மொபைல எல்லாம் கண்ணுல காண விடுவாங்களாம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது மக்களே. என் பியாத்திக்கு உரிமை இருக்கவியதான் அங்க இருக்காத. உரிமை இருக்க வீடுதான். என் பியாத்திய என் கூட நான் கூட்டிட்டு போறேன். என்ன மக்கா, நீ வரதுக்கு ரெடியா? அங்க வந்தா சமையல் படிக்க முடியுமா பாட்டி? சமைக்கலாம், அவிக்கலாம், பொரிக்கலாம். ஹேண்ட்ஸமான பையன் கூட உனக்கு கிடைப்பான். ஹேண்ட்ஸமான மாப்பிள்ள கூட கிடைக்குமா? அவ கியானத்தனமா தான் பேசுவா, நீங்க சும்மா இருங்க. ஏன் எங்க வீட்ல எல்லாம் அனுப்புனா நாங்க பத்திரமா உங்க பிள்ளைய பாத்துக்கிட மாட்டோமா? மக்களே, நீ பத்திரமா பாத்துக்கிட மாட்டான்னு இல்ல, அந்த பொம்பளை எல்லாம் கண்ணுல காண விடாது. பாட்டி உங்க மருமகளை பத்தி தானே தப்பு தப்பா பேசியாவ? என் அத்தைய பத்தி தப்பு தப்பா பேசிச்சலாம். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. பாட்டி தான் சொல்லியாவேலாம் அவிய இப்ப தங்கம் எல்லாம் வைரம்னு. நீ ஒரு இடத்துக்கு போக மாட்டா, வீட்டை விட்டே வெளியே இறங்க மாட்டா. என்னமோ சொல்ல போனா நிலனுக்கு கல்யாணம் வச்சாவ. சரி அது மாறி எடுத்து என்னமோ நடந்துட்டு இருக்கட்டு. அப்ப கூட வேலையெல்லாம் இருக்கட்டு, போயிட்டு வருவேன்னு கேட்டேன், வரமாட்டேன்னு சொன்னேன். அப்ப எனக்கு வெளியே போறதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல. இப்ப என்ன வெளியெல்லாம் போய் எடுத்து படிச்சாதான் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ எடக்கு மடக்கா பேசியதை பார்த்து எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ வீட்டுல இருக்கட்டும். நான் சமையல் ஒழுங்கா கத்துக்காம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன் அம்மா கறி கிடக்கா, உன் அப்பே வரட்டேன், நான் கேட்டேன். தாத்தா பாட்டி வீட்டுக்கு விட மாட்டானா? என்ன அர்த்தம் இது? கிரேன் அவளுக்கு கல்யாண வயசு வந்துட்டேன், என்னமோ சமைக்கிறதுக்கு தெரியலனா? அங்க வந்தா மட்டும் உங்க மருமவா அப்படியே ஆக்கி போட்டுருவாங்களோ? தியா சமைக்கிறத ஒரு நாள் தின்னி பார்த்தேன்னு வச்சுக்கா, அது பிறகு வேற யாருக்கு சமையலே நீ விரும்ப மாட்டேன். தியா சூப்பரா சமைப்பான், அதை பாத்துக்கிட்டு நின்னு வச்சுக்கா, ஒரே மாசத்துல நீ சமையல் கலையில அப்படியே புளிச்சிருவேன். அப்படியா பாட்டி? அக்கா நல்லா சமைப்பியலாம்? பரவாயில்லாம சமைப்பேன் அருவி. அப்போ பாட்டி உங்க கூட நான் வரேன். அங்க போறியா? உன் அத்தைக்காரியை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? மா அவிய தங்க இல்லம்மா, வைரம். பாட்டி எனக்கு உங்க கூட எல்லாம் வரதுக்கு ஆசைதான், விருப்பம்தான். ஆனா அம்மாக்கு விருப்பம் இல்ல கண்டியலாம், அதனால நானும் வரல பாட்டி. ஏன்னா உங்க மோளுக்கு விருப்பம் இல்லாத எதே நான் செய்ய மாட்டேன். எங்க கூட அனுப்புறதுல என்ன இருக்கு? அர்ஜுனன் நீ நல்லவன், உன் பொண்டாட்டி நல்லவா, எல்லாரும் நல்லவியதான். ஆனா உன் சித்திக்காரி இருக்காளே, அந்த பொம்பளை இருக்க இடத்துல சபகாசமே வேண்டாம். நான் எல்லாம் ஏன் வந்து எடுத்து போய் இருக்கல? நாம ஏதாவது எதிர்த்து பேசுவோம், உறவு முறிஞ்சிடும். அதுக்கு தலை காட்டாம இருக்கிறது நல்லது. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, அவளும் வரதுக்கு ஆசைப்படுறா. மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறியா? அவன் நினைக்கிறது சரிதானே. சமையல் கத்துக்கிறதுக்கு ஆசைப்படியா? அவ பாட்டி வீடு தானே, கொஞ்ச நாள் நிக்கட்டும். இங்க வரதுக்கு முந்தி அவ வாயாலே எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்ல வைக்கிறேன். இல்ல அர்ஜுனன், ஆனா வயசுக்கு வந்ததுக்கு பிறவைக்கு இது வரைக்கும் எங்கேயும் அனுப்புனது இல்ல பாத்துக்கா. தங்கத்துக்கெல்லாம் அனுப்புனதே இல்ல. நீங்க வெளியில வேற ஆளுகளுக்கு வீட்டுக்கு அனுப்புதியா? என் வீட்டுக்கு தானே அனுப்புதியா? தாத்தா பாட்டிக்கு வீடாது அவளுக்கு.
அர்ஜுனு அந்த பொம்பளை அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நான் நல்லா பாவப்பட்ட டைப் தான் தான். நீங்க பாத்துப்பியான்னு அம்மாக்கு வாக்கு கொடுங்க. எதுத்தெல்லாம் பேசிடவே மாட்டேன். யாரு நீயா? இல்ல அர்ஜுனு, குடும்பத்துல பிரச்சனை எதுவும் வந்துடப்படாது பாத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. எங்க கூட நாங்க கூட்டிட்டு போறோம். அவளும் ஆசைப்படுறா. ரோசவியெல்லாம் ஆசைப்படியாவையெல்லாம் வரட்டும். ஏன் அருவிக்கு அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு பயப்படுதியலாம்? சேச்சா, அவர் எதுவும் நினைக்க மாட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவர்கிட்ட. நான் அண்ணிய பத்தி தான் யோசிக்கேன். நாங்க எல்லாம் இருக்கோம்லாம். வரட்டும், கொஞ்ச நாள் வந்து தங்கட்டும். நீ இப்படி சொன்னதுக்கு பிறவிக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லதுக்கு மனசு வரல. நான் அவளை தப்பு செஞ்சா திட்டுறது வேற, பெத்தவா. ஆனா அண்ணி திட்டினாலாம். நான் பாத்துக்கலாம். நீ இது வரைக்கும் வீட்டுக்கே வரமாட்ட, வீட்டுக்கு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம உன் பொறுப்புல அனுப்புறேனா நல்லாதான் பாத்துப்பேன். நம்பி அனுப்புங்க, நான் பாத்துக்கலாம்.